ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த புனித ரமலான் மாதத்தில் உலக மக்கள் எல்லாருக்காகவும் நம்ம துவா செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நோம்ப எல்லாரும் நல்லபடியாக வச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட 1 வீக் சஹர் அண்ட் இஃப்தார் மெனு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸில் இருக்கிற மெனியூஸோட ரெசிபி எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. யூஎஸில் மண்டேலேருந்து நோம்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைமாக சண்டே நைட் திடீர்னு மஸ்ஜித் குரூப்பில் மண்டே நோம்பா டியூஸ்டே நோம்பான்னு ஒரே கன்ஃபியூஷன். அப்புறம் மண்டேவே ஃபர்ஸ்ட் நோம்பு வச்சுட்டோம். டே 1 சஹர் மெனு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டே ரொம்ப மசாலாவா வேணான்னு சொல்லி எல்லா காயும் போட்டு சாம்பார், ஒயிட் அண்ட் ரெட் ரைஸ் தான் வச்சிருக்கேன். கூட சிக்கன் 65. இஞ்சி டீயை குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நோம்ப சிறப்பா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சஹர் டைம் முடியறதுக்கே மார்னிங் 6 o'clock ஆயிடுது. அதுக்கப்புறம் பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கொஞ்ச நேரம் குரான் ஓதிட்டு இருந்தேன். அப்புறம் டயர்டா இந்த மாதிரி இருந்துச்சுன்னு நல்லா தூங்கிட்டேன். எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் நோம்போட முதல் நாள் நைட்டு ஒழுங்கா தூங்கவே முடியாது. எங்க அலாரம் அடிக்கிற சத்தம் கேட்காம தூங்கிடுவோமோன்னு சொல்லி முழிச்சு பார்த்துட்டு சின்ன வயசா இருக்கும் போது அம்மா கண்டிப்பா எழுப்பி விட்டுருவாங்கன்னு ஒரு தைரியத்துல ரிலாக்ஸா தூங்குவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் இருக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இஃப்தாருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 o'clockங்கும் போதே கிச்சனுக்கு வந்துட்டேன். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற ஐட்டம்ஸ் தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். ரோஸ் மில்க்கும் சைனா கிராஸ், மீதி ஐட்டம்ஸையும் ரெடி பண்ணிட்டு இஃப்தார் டைமுக்கு டேபிளையும் செட் பண்ணியாச்சு. டே 1 இஃப்தார் மெனு சிக்கன் ஷீக் கபாப், சிக்கன் கீமா போட்டு வீட்லயே நோம்பு கஞ்சி பண்ணியிருந்தேன். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச ரோஸ் மில்க்கும் சைனா கிராஸ், ஆனியன் சமோசா, பொட்டேட்டோ சமோசாவும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நோம்பு திறக்கிறதுக்கு டேட்ஸும் வாட்டரும். ரமதான் டே 2 சஹருக்கு அவ்வளோதான் கம்மியாக பண்ணாலும் நோம்பில் அவ்வளோவா சாப்பிட முடியாது. ஸோ லெஃப்ட் ஓவர் சாம்பாரே இருந்தது. கூட ஒயிட் ரைஸ், ரெட் ரைஸ் வச்சு ஹஸ்பண்டுக்கு ஃப்ரைட் பாயில்ட் எக், எங்கள் 2 பேருக்கும் ஆம்லெட்டை இந்த மாதிரி ரைஸில் வச்சு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலாக தோசை. டே 2 இஃப்தார் மெனு லெஃப்ட் ஓவர் சிக்கன் ஷீக் கபாபும் சமோசாவும் இருந்தது. அது கூட சிக்கன் ஸ்ப்ரிங் ரோலும் பண்ணியிருந்தேன். அப்புறமா ஆஸ் யூஷுவல் நோம்பு கஞ்சி, சைனா கிராஸ், ரோஸ் மில்க், பசங்க சீஸ் கேக் கேட்டாங்கன்னு பண்ணியிருந்தேன். அது அப்புறம் டேட்ஸ், வாட்டர். ரமதான் டே 3 ஷஹர் மெனு மட்டன் தேங்காய் பால் கிரேவி. இந்த கிரேவியோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா ஷேர் பண்றேன். இது கூட இட்லி. எனக்கு எப்பவுமே சஹர்ல ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம் சாப்பிட்டாதான் சஹரே திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும்ல. ரமதான் டே 3 மெனு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா மில்லட்ஸ்ல தான் கஞ்சி பண்ணியிருந்தேன். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட மசால் வடையும் அதே மாவுல குட்டி போண்டா மாதிரியும் போட்டிருக்கேன். அப்புறமா தேங்காய் சட்னி, பவுடர் யூஸ் பண்ணி ஒரு இஃப்தார் ட்ரிங்க் தான் பண்ணியிருந்தேன். ரமதான் டே 4 மெனு முதல் நாள் வச்ச ரசம் அப்படியே இருந்துருச்சு. 2 பேர்கிட்டயுமே ரசம் ஊத்திக்கோங்கன்னு சொன்னா நோ தேங்காய் பால் கிரேவி இருக்கும் போது ரசமான்னு சொல்லிட்டு இந்த அன்னைக்குமே இருந்த கிரேவியை ஊத்தி தான் சாப்பிட்டாங்க. ஏண்டா அந்த ரசம் வச்சோன்னு நினைச்சிட்டு நான் தான் ரசசோரையும் தோசையும் சாப்பிட்டுட்டு இஞ்சி டீயை குடிச்சு அந்த நோம்ப வச்சாச்சு. ரமதான் டே 4 இஃப்தார் மெனு இன்னைக்குமே மில்லட் கஞ்சி தான். லெஃப்ட் ஓவர் மசால் வடை மாவுல இன்னைக்குமே போண்டா மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் வெங்காய பக்கோடாவும் தான் பண்ணியிருக்கேன். இது கூட சட்னி, ஆரஞ்சு, கிரேப்ஸ், கிட்ஸுக்கு சீஸ் கேக்கும், ஹாரிசான் மில்க்கும், நட்ஸ் பவுடர் யூஸ் பண்ண இஃப்தார் ட்ரிங்க். ரமதான் டே 5 சஹர் மெனு கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான நூடுல்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இதுல வெஜிடபிள்ஸ், சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இது கூட ரொம்பவே கம்ஃபர்ட் ஃபுட்டான கர்ட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்டுக்கு எக், எங்க 2 பேருக்கும் பொட்டேட்டோ சிப்ஸ். ஃபைனலா இஞ்சி டீயும் பிஸ்கெட்டும். டே 5 இஃப்தார் மெனு மினி ஷவர்மா பேக்கெட்ஸ் தான் பண்ணியிருந்தேன். இது கூட லெஃப்ட் ஓவர் வடை, மேங்கோ ஜூஸ், அப்புறமா டேட்ஸும் வச்சிருக்கேன். ரமதான் டே 6 சஹர் மெனு சென்னா புலாவும் வடகமும் தான். போன் அலாரம் செட்டிங்ல வீக்கெண்ட் ஆப்ஷனை ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீடியோ ஒழுங்கா எடுக்க முடியல. பட் இஞ்சி டீயை போட்டு மேரி பிஸ்கெட் வச்சு நோம்ப நல்லபடியா வச்சாச்சு. ரமதான் டே 6 இஃப்தார் மெனு பக்கத்துல இருக்க மஸ்ஜித்ல தான் போய் அன்னைக்கு நோம்பு திறந்தோம். அங்க பிரியாணி, சேமியா எல்லாமே அந்த கண்ட்ரியோட ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. அதுதான் சாப்பிட்டோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இஃப்தார் சஹர் மெனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.